ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நியூ மூன். ஸோ இந்த நியூ மூனில் யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, டெம்பரவரி செட்பேக். Temporary setback. Pile number 2, create a path. Create a path. Pile number 3, there is something better. There is something better. Okay. So temporary setback, create a path, there is something better. So இந்த 3 பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் டெம்பரவரி செட்பேக் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். Okay, got Magician, wonderful. File number 1, very very positive message. எடுத்த உடனே ரொம்ப பாசிட்டிவான மெசேஜ் வந்திருக்கு. You got Magician, King of Pentacles, Eight of Cups and Page of Wands. Okay. See, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னாடியே வந்த மாதிரி டெம்பரவரி செட்பேக் தான் இது. எதுவுமே வாட்டெவர் இப்போ நீங்க கரண்ட்லி என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கீங்களோ இது எல்லாமே டெம்பரவரி. ஃபெயிலியர்ஸ் ஆகுதா, உங்க டேலண்ட் வெளியே தெரியலையா, பிஸ்னஸ் ஸ்லோவா போகுதா, நிறைய மைண்ட்ல பயங்கரமா பிளானிங் இருக்கு ஆனா ஒண்ணுமே செய்ய முடியலையே, everything is temporary. பணம் விஷயத்துல லாஸ் ஆயிட்டு இருக்கு, செலவுகள் பயங்கரமா இருக்கு, சரியா? சரி, இந்த ஒரு டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்லி ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ்ல தான் இருக்கீங்க. இன்ஃபேக்ட் யூனோ உங்களோட ஃபியூச்சருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறதே இப்போ நீங்க ஃபேஸ் பண்ற இந்த ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் தான். இப்போ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனே பார்த்தீங்கன்னா உங்கள் கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதை நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் உங்களோட கரண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்களோ அதுதான் மோட்டிவேஷன், ரைட்? ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வெரி சூன் மூவ் ஆன் ஆக போறீங்க. மூவ் ஆன் ஃப்ரம் எந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு ரொம்ப ஒரு பாதிப்பு கொடுக்குதோ அதிலிருந்து ஸ்ட்ராங்காக மூவ் ஆன் ஆகுறீங்க. அண்ட் அதே மாதிரி உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட அந்த லவ் இது வரைக்கும் யார் மேல வச்சு அதனால நீங்க நிறைய ஏமாற்றங்களை அடைஞ்சிங்களோ அந்த பர்சன் திருந்துவாங்க, உங்களை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களோ அந்த பர்சனை விட்டு விலக போறீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் ஒரு ஸ்ட்ராங் சைன்ஸை காமிச்சிருவாங்க. அண்ட் ஆல்ரெடி உங்களுக்குள்ள அந்த ஒரு தாட்ஸ் போயிட்டே கூட இருக்கலாம், லைக் எனாஃப், நம்ம லைஃப் இனி பார்க்கலாங்கிற ஒரு தாட்ஸ் இருக்கு. அண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோப் அப்படிங்கிறதுமே வெரி சூன் உங்களுக்கு இருக்கும். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஒரு ஒரு மெசேஜ் இல்லை ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுப்பாங்க. அதாவது நார்மலாக நீங்கள் ஒரு கோயிலுக்கு சாமி கும்பிட போறீங்கன்னா அங்கே ஒருத்தவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி இல்லை ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அது மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் டைமில் உங்களுக்கு ஃபியூச்சர் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கேள்வி இருக்குன்னா அது கிடைக்கும். ஓகேங்களா? இடமாற்றம் தெரியுது, உங்க வீட்டுக்குள்ளேயுமே ஒரு பிளேசஸ், அதாவது நீங்க உங்களோட ரூம் ஷிஃப்ட் பண்ணலாம். இடம் வீட்டுக்குள்ளேயுமே நிறைய பிளேசஸ் மாற்றங்கள் இருக்கு. உங்களோட ப்ரொஃபஷனல் சைட்லயுமே சேஞ்சஸ் நிறையவே தெரியுது.
ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப், ஐ மீன் ப்ரொஃபஷனில் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போவீங்க. எதர் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், இல்லைனா வந்துட்டு ஒரு பெரிய போஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நீங்கள் பிஸ்னஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக அடுத்து என்ன செய்யலாம், வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு பிளானிங், அப்படின்ற ஒரு கால்குலேஷன்ஸ் போயிட்டு இருக்கும். சரி, நீங்கள் என்னைக்கும் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு விஷயம் இப்போ நடக்க போகுது. அதாவது நீங்கள் என்னைக்கோ யூனிவர்ஸ் கிட்ட எதையோ கேட்டு வச்சுருந்துருப்பீங்க, அது அப்போ நடக்கல, ஆனால் இந்த டைம் பீரியடில் நடக்கும். சரி, இந்த ஒரு ஃபேஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 50-50 தான் நான் சொல்லுவேன். 100% ஃபேவரபிள் சொல்ல மாட்டேன். அதாவது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ண அப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃபே இருக்கும். அதாவது ஒரு கஷ்டங்களை தாண்டி தான் ஒரு சந்தோஷங்கிறது இருக்கும். இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில கம்பேரிஷன்ஸ், ஒரு சில எமோஷன்ஸ், அதாவது உங்களோட ஓன் ரிலேட்டிவே, உங்களோட ஓன் ஃப்ரெண்ட்ஸே, உங்கள் ஓன் ஃபேமிலி கூட உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு ஃபேவராக நிற்பாங்க. புரியுதா? ஸோ அதாவது உங்களுக்கு அந்த பர்சனை சுத்தமாக பிடிக்கல, பட் இருந்தும் உங்களோட சைட் பீப்புள் அவங்களுக்கு ஃபேவராக நிற்கிறப்போ கண்டிப்பாக ஹர்ட் ஆகும். பட் இதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு நீங்கள் ஒரு சில விஷயங்கள்ல இருந்து மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா இந்த ஹர்ட் தேவைதான். ரைட்? அண்ட் ஸ்ட்ராங் ப்ரேயர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாயிண்ட் நம்பர் 1. சரி, இன்னுமே வந்துட்டு நீங்கள் உங்களோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளான் அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர் ரிலேட்டடாக இன்னும் செட் பண்ணலையோ. யுவர் கமிட்மெண்ட் இஸ் பீயிங் டெஸ்டட் அண்ட் யுவர் ட்ரீம்ஸ் நீட் அ ப்ராக்டிக்கல் பிளான். சரி, இப்போ தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஆசைகள் இருக்கு, பிளான் பண்ணுறீங்க, பட் அது ஸ்ட்ராங்காக இல்லையே. அதாவது உங்களோட இப்போ ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான பீப்புள் இன்னும் நீங்கள் மீட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. இப்போ ஒரு சில பேர் வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை அது வந்து சேல் பண்ணணும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த இதில் இருந்து ப்ராஃபிட் எடுக்கணும், இல்லைன்னா ஒரு புது வீடு கட்டணும், இது மாதிரி ஒரு பிளானிங் இருக்குன்னா அது ரிலேட்டடான கரெக்ட் பீப்புள் இன்னும் நீங்கள் வந்துட்டு மீட் பண்ணலை. ஓகே, ஸோ கொஞ்சம் சீரியஸாக இது பண்ணுங்க. பிகாஸ் இப்போ இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு ட்ரீம் கோல் அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, பட் அது ரிலேட்டடான பீப்புள் இன்னும் வரலை. அதாவது உங்களோட கோலை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா அதுக்கு ரிலேட்டடான பீப்புள், சப்போர்ட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். பட் அந்த மாதிரி பீப்புள் இன்னும் நீங்கள் தேடாமல் இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பீப்புளோட கனெக்ட் பண்ணுங்க, தேட ஆரம்பிங்க. அண்ட் ஏதோ ஒரு பயம், ஒரு சில விஷயங்கள் வந்து செய்யறதுக்கு ரொம்ப பயப்படுறீங்க, ஏன் அந்த பயம் வருதுன்னு தெரியல. கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஓகே, see your commitment is being tested. see இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது ஒரு கரெக்டான பிளான், கரெக்டாக போயிட்டு இருப்பீங்க. ஆல் ஆஃப் அ சடன் ஏதாவது ஒன்று வந்து ஒரு எமோஷன்ஸை தூண்டி விட்டுரும். சரி, உங்களோட பிளான்ல இருந்து, உங்களோட எல்லா கால்குலேஷன்ஸ்ல இருந்து ஒரு சில டைவர்ஷன்ஸுமே வந்துட்டு வரும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜேர்னியில் வந்து யூனிவர்ஸ் உங்களோட கமிட்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த சக்ஸஸ்க்கு ஒர்த்தியான ஒரு பர்சனா, ஸோ அந்த க்ரோத்தை ரீச் பண்ணிட்டா அந்த ஒரு வரக்கூடிய அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியுமா, எவ்ரிதிங் செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வாட் எவர் கரண்ட்லி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்துட்டு டெம்பரவரி செட்பேக் தான். ஒன்றும் வந்து அப்படியே வந்துட்டு அவங்களோட லைஃப் இப்படியே போயிடாது, சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த டைம் பீரியடு பார்த்தீங்கன்னா யோர் கமிட்மெண்ட் இஸ் பீயிங் டெஸ்டட், அவ்வளோதான். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக நான் வச்சுக்கோங்க. அண்ட் யோர் ட்ரீம்ஸ் நீட் அ ப்ராக்டிக்கல் பிளான். ஓகேங்களா? இந்த 2 விஷயமும் தான் வந்துட்டு ஒரு கீ பாயிண்ட்னு நான் சொல்லுவேன். அண்ட் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஃபைனான்ஷியல் திங்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஆக்சுவலி இன்னும் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், ஃபினான்ஷியலி எப்படி ஹேண்டில் பண்ணுறது, லைஃப்பை எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதில் வந்து ஒரு சில சேலஞ்சஸ் வரலாம், பட் டோன்ட் குவிட் பண்ணவே பண்ணாதீங்க. சி, மெஜிஷியன் இஸ் மை ஃபேவரட் கார்டு நான் சொல்லுவேன். இது வந்துட்டாவே வந்துட்டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெரி பேஷனேட், இப்போ நினச்சா கூட ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும்.
பட் ஏன் வந்து பேக் வாங்குறீங்க? ஏன் வந்து இந்த கம்பேரிஷன், ஸ்ட்ராங் கம்பேரிஷன்ஸ் வந்துட்டு இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு மேபி 1 or 2 months கூட இந்த ஸ்ட்ராங் கம்பேரிஷன், எஸ்பெஷலி இந்த ஒரு வாரம், இந்த ஒரு மந்த் ஸ்ட்ராங்கான கம்பேரிஷன் தெரியுது. அண்ட் இனி வரக்கூடிய டேஸில் டில் ஐ திங்க் வந்துட்டு ஜூலை ஆகஸ்ட் வரைக்குமே அந்த ஒரு கம்பேரிஷனை நீங்கள் பார்க்கலாம். எஸ்பெஷலி வந்துட்டு ஏப்ரல் மே அந்த டைமில் சும்மா தேவையில்லாமல் கம்பேர் பண்ணிட்டு நீங்களாவே ஹர்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டைம் பீரியடில் மட்டும் தேவையில்லாத விஷயங்களுக்கு கவனம் செலுத்தாதீங்க. உங்களோட கெரியர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 1. Thank you. Pile number 2, create a path. Pile number 2, create a path. Actually, deck card, you got a devil. Papo. So, create a path. See, pile number 2, ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். ஸோ இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா பி ஃப்ளெக்சிபிள். ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு, இந்த ஒரு வாய்ப்பு வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும், அதை வந்து நல்ல சக்ஸஸான ஒரு பாத்வேக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ரைட், உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி டெசிஷன் மேக்கிங் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? உங்களுக்கு எது முக்கியமோ, உங்கள் ஃப்யூச்சருக்கு எது முக்கியமோ அந்த ஒரு விஷயத்தை யோசிக்காமல் எடுங்க. ஏன்னா இந்த டைமில் நீங்கள் முடிவு எடுக்கிறப்போ உங்களோட ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் எமோஷ்னல் பிளாக்மெயிலாக வரலாம், இல்லை எமோஷ்னலி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம். பட் உங்களோட கோல்ல இருந்து பேக் ஆஃப் வாங்காதீங்க. ரைட். அண்ட் இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் வந்துட்டு ஒரு ஒரு மேல் எனர்ஜி காமிக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அவங்க வந்து உங்களுக்கு எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். லைஃப்பை எப்படி வாழணுங்கிறத வந்துட்டு, எப்படி வந்துட்டு ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், எந்த இடத்துல வந்துட்டு ஒரு செல்ஃபிஷாக இருக்கணுங்கிறத அந்த பர்சன் கற்றுக் கொடுப்பாங்க இந்த டைமில். இது வந்து உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் மூமெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். குழம்பிக்கிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா. அண்ட் அதே மாதிரி ஒரு லைஃப்பில் நீங்கள் கேட்குற ஒரு விஷயம் உங்களுக்கு மறைமுகமாக கிடைக்கும். இப்போது உங்களுக்கு கெரியர் ரிலேட்டடாக, சரி ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நீங்கள் ஏதோ கேட்குறீங்க யூனிவர்ஸ் கிட்ட அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, இன்டைரக்டாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சில ஹிடன் ஹிடன் மெசேஜஸ் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ பி கேர்ஃபுல் அந்த ஒரு விஷயத்தில். ஓகேங்களா? ஸோ கெரியர் வைஸ் பார்க்குறப்போ வந்துட்டு எஸ், நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் டெசிஷன் ஸ்ட்ராங்காக எடுக்கணும். அண்ட் வந்துட்டு உங்களோட கோல் வந்து சக்ஸஸ் நோக்கின ஒரு ட்ராவலில் வந்து ஆரம்பிச்சிங்க ஆரம்பத்தில். இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் கூட ஓகே தான். கெரியர் வைஸில் வந்துட்டு லாஸ்ட் இயர் இருந்த அந்த ஒரு பேஷன் இந்த ஒரு வருஷம் காணோமே, இப்போ காணோம், ரீசெண்ட் டைம்ஸில் காணோம். சாதிக்கணும், இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணுன்ற ஒரு வாய் வார்த்தை தான் வருதே தவிர உங்களோட ஆள் மனசுக்குள்ளார அந்த ஒரு பேஷன், அந்த ஒரு வெறிங்கிறதே இல்லை. சம்வேர் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் ரொம்ப டவுன் ஆகிருக்கீங்க. பட் இந்த நியூ மூன்ல இருந்து அகெயின் ஒரு ஸ்ட்ராங் கம்பேக்குங்கிறது தேவை. ஓகேங்களா? ஸோ இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பைல் நம்பர் 2க்கு சேலஞ்சிங் இந்த சென்ஸ் வந்துட்டு உங்களுக்கே ஃபிசிக்கலியும் சரி மென்டலியும் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களை ரொம்ப வந்துட்டு குழப்பிக்கிட்டே இருக்குது. அதுலேருந்து வெளியே வாங்க. கெரியருக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு லைஃப், நல்ல ஒரு சான்சஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க.
அண்ட் உங்களுக்கு கெரியர் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் நல்ல லக்கி பீரியட்ல இருக்கீங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுங்க, கொஞ்சம் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. கெரியருக்காக தேவையில்லாத விஷயங்கள் யோசிக்கிறத விட்டுட்டு கெரியரை பற்றி யோசிங்க. அண்ட் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் பிளாக்கேஜ் ஆஃப் லவ் இருக்கு. அதாவது உங்களோட ஹார்ட் சக்ரா எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் சக்ரா வந்துட்டு டூ மச் ஆஃப் பிளாக்கேஜஸ், அதாவது ஒரு இம்பேலன்ஸாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்போ சூழ்நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வந்தால் நீங்கள் நல்லா லவ் கொடுக்குறீங்க, ரிசீவ் பண்ணுறீங்க. பட் அதை விட்டுட்டு மற்றவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு அந்த லவ் போயிடுச்சு அப்படின்னா உடனே கம்பேரிஷன், ஒரு கோபம், வெறி எல்லாமே வந்துடுது. ஸோ இது இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ. உங்களுக்கு வந்துட்டு பைல் நம்பர் 2க்கு பியூரிட்டியான ஒரு லவ் இருக்கு. அந்த லவ்வை வச்சுட்டு நிறைய பீப்புள் அட்ராக்ட் பண்ண முடியும், பாசிட்டிவ் பீப்புள் அட்ராக்ட் பண்ண முடியும். பட் நீங்கள் யூஸ் பண்ண தயங்குறீங்க. இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் யூ காட் கிரியேட் அ பாத், ரைட்? ஸோ நீங்கள் உங்கள் எதிர்காலத்துக்கு ஒரு பாதையை கிரியேட் பண்ணணும். இது வந்து உங்கள் பர்சனல் லெவல்லையும் சரி, உங்கள் ப்ரொஃபஷனல் லெவல்லையும் சரி. அண்ட் மேரேஜ் ரிலேட்டடான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு மேரேஜ் டிலே ஆகுதுங்கிறதுக்காக ஒரு சில பீப்புள் உங்களை அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா இந்த டைம்ல உட்காந்து வரி பண்ணக்கூடிய டைம் கிடையாது. ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட், அடுத்து என்ன? ஸோ லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பைல் நம்பர் 2, ஓகேங்களா? உங்களுக்கான ஒரு லைஃப்ல ஒரு புது பாதையை நீங்க வந்து கிரியேட் பண்ணுனீங்க. ஒரு சில பேர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணுனீங்க லாஸ்ட் இயர். பட் இப்போ ஸ்டக்காகி நிற்கிது. நீங்க உங்களோட ஜேர்னி டெஸ்டினி நோக்கின டிராவல்ல இருக்கீங்களா ப்ரொஃபஷனல் லெவல்ல அப்படின்னா நோ. பர்சனல் லெவலில் வந்துட்டு கொஞ்சம் பிளாக் ஆகி இருக்கிறதுக்கு ரீசன் கார்மிக் டைம் பீரியட் தான். உங்களோட பாஸ்ட் கர்மா ஒரு ரீசனாக இருக்கும். பட் அது சீக்கிரம் விலகிடும். உங்களுக்கு 2 monthsல அது ஒரு நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். பட் ப்ரொஃபஷனல் சைடுன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு யூனிவர்ஸ் சைடில் இருந்து எந்த பிளாக்கேஜும் கிடையாது. பிளாக்கேஜ்னு பார்த்துக்கிட்டா உங்கள் சைடில் இருந்து தான் இருக்கு. ஓகே, பிகாஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவிட்டி வந்து பயங்கரமாக தெரியுது. நெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இந்த லவ் விஷயத்துல தான் நெகட்டிவிட்டியே காமிக்குது. அதாவது ரிசீவ் பண்ணுறதுல, கிவ் பண்ணுறதுல இருக்கிற அந்த லவ் ட்ராமா இருக்குது பாருங்களேன். ரீசெண்ட் டைம்ஸில் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஆகிருக்கும். எமோஷ்னல் எக்ஸாஷன் தான் வந்துட்டு அதிகமாக காமிக்குது இப்போது. ஸோ இந்த டைம் பீரியடில். பட் இந்த நியூ மூன்ல இருந்து ஒரு புது லைஃப், நியூ பாதைகள் நீங்கள் கிரியேட் பண்ணலை அப்படின்னா உங்கள் லைஃப் இப்படியே ஸ்டக் ஆகிடும். ஸோ கெட் அப், எல்லாத்தையும் லெட் கோ பண்ணுங்க. இது வந்து நீங்கள் ஒரு அர்ஜென்ட் மெசேஜாக கூட வந்திருக்கலாம் உங்களுக்கு. பிகாஸ் இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ரீசனாக கூட இருக்குது. நான் என்ன சொன்னேனோ அதே தான் இதுலேயும் வந்திருக்கு. நத்திங் இஸ் எட் செட் இன் ஸ்டோன். உங்கள் லைஃப்பில் இப்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். ஒரு நாளைக்கு நல்லா இருக்கு, அடுத்த நாள் பிரச்சனை, அடுத்த நாள் நல்லா இருக்கு பிரச்சனை. ஏதாவது உங்கள் எமோஷன்ஸுமே ஒரு நாளைக்கு ஓகே இதுதான் லைஃப், ரியாலிட்டி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அகெயின் சேட்னஸ், கோவம். ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸ்டேபிளே இல்லை. உங்கள் லைஃபும் ஸ்டேபிள் இல்லை, நீங்களும் ஸ்டேபிள் கிடையாது. பட் இந்த டைமில் உங்களுக்கு சொல்கிறது, உங்கள் லைஃப்பில் எதுவுமே வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகலை. மாற்றங்களே இனிமேல் தான் இருக்குது, சேஞ்சஸே இனிமேல் தான் இருக்குது. ஓகேங்களா? இனிமேல் தான் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2025ல இருந்து இனி வரக்கூடிய டேஸில் வந்துட்டு மாற்றங்கள் ஒரு படிப்படியாக வந்துட்டு மாற்றங்கள் இருக்கும். பட் அதில் உங்களோட பங்களிப்பும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? பி போல்ட் அண்ட் மேக் த ஃபர்ஸ்ட் மூவ். எஸ், என்ன செய்யணும்னு தெரியும், ரைட்? உங்களுக்கு எல்லா பிளானிங் எவ்ரிதிங் வந்துட்டு உங்ககிட்டயே இருக்குது, எப்படி செய்யணும், என்ன செய்யணும்னு. ஆனால் நீங்கள் இன்னும் வந்துட்டு அந்த ஒரு போல்டான ஒரு டெசிஷன் அப்படிங்கிறத வந்து எடுக்காமல் சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணுற ஆசைகள் இருக்குது, பண்ணுனா ப்ராஃபிட் ஆகுமா, லாஸ் ஆகுமா, இந்த மாதிரி குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. உங்களோட கான்ஃபிடென்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. பைல் நம்பர் 2. ஓகே, ஸோ போல்டாக இறங்கிருங்க. அதாவது உங்களோட போல்ட்னஸ் வந்துட்டு உங்கள் கெரியரில் காமிக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு இப்போ தேவையே இல்லை. ஓகேங்களா? உங்களோட கெரியர் தான் இப்போ வந்து ஹை ப்ரையாரிட்டி. கெரியரை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது சால்வ் ஆகும், ரைட்? ஸோ உங்களுக்கான ஒரு பாதையை கிரியேட் பண்ணுங்க. பைல் நம்பர் 2. ஏதாவது ஒரு ஸ்டக் ஆகியிருக்கீங்க நீங்கள் இந்த டைமில்.
யூனிவர்ஸ் சைட்ல இருந்து வாய்ப்புகள் வருது தான், ஓகேங்களா. அதுல வந்து நோ டவுட், ஏதோ ஒரு வாய்ப்பு டைரக்டா இல்ல இன்டைரக்டா உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா நீங்க இன்னும் ஸ்டெப் எடுக்காம இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மைண்ட் கிளென்சிங், மைண்டு கிளியரா இருக்கணும். அண்ட் மூன் ப்ரேயர் கண்டிப்பா பண்ணுங்க இந்த டைம்ல. அண்ட் புதுசா கோல், அடுத்து ஃபியூச்சருக்கு என்ன பண்ண போறீங்கன்ற ஒரு பிளானிங் எல்லாமே வந்துட்டு செட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அண்ட் தென் அது ரிலேட்டடா ஒர்க் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 2. தேங்க்யூ. Pile number 3. There is something better. There is something better. பார்ப்போம். வண்டர்ஃபுல். ஓ, ஓகே, 2 கார்டு வந்திருக்கு. ஐ திங்க் pile number 3க்கு மட்டும் 6 கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, பார்ப்போம். ஸோ தேர் இஸ் சம்திங் பெட்டர். அஃப்கோர்ஸ் இந்த நியூ மூன்ல இருந்து காட் நியூ பிகினிங். ஃபைனலி வந்துட்டு ஒரு விஷயம் எனக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வருது என்ன அப்படின்னா, ஒரு நெகட்டிவிட்டியில இருந்து ஃபைனலி வெளியே வருவீங்க. அதாவது ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது pile number 3க்கு. அண்ட் உங்க லைஃப்ல ஒரு நியூ ஆஃபர், நியூ லைஃப், நியூ பிகினிங் இருக்கும். அண்ட் இடமாற்றம் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக காமிக்குது. உங்களுக்கு வந்து ஒரு சில பேர் வந்துட்டு நீங்க வெரி சூன் அப்ராட்ல போய் செட்டில் ஆக வாய்ப்பு இருக்கு. உங்களோட நியூ லைஃப், நியூ ஜேர்னி, நியூ யூன்னு கூட நான் சொல்லுவேன். அதாவது நீங்களே ஒரு நியூ பர்சனா மாறணும் அப்படின்னா பிசிக்கலி, எமோஷனலி அண்ட் மென்டலி உங்களுக்கு வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ் தான். இப்போ இருக்கிற இடம், இப்போ இருக்கிற பீப்புளை விட்டு லாங் டிஸ்டன்ஸ் நீங்க போறப்போ உங்களோட லைஃப்ல எவ்வளோ சேஞ்சஸ் வருதுன்னு பாருங்க. அண்ட் அந்த ஒரு சேஞ்சஸ் வெரி சூன் வந்துட்டு நீங்க பார்க்க முடியும். அண்ட் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன், ஒரு பெட்டரான ஒரு லைஃப், ஒரு பாத்வே கிடைக்கும். ஓகேங்களா. ஆனா வந்துட்டு யூனிவர்ஸ் வந்துட்டு 100% இந்த ஆஃபரை உங்களுக்கு கொடுக்குறாங்க, நோ டவுட். ஆனா அது நீங்க அக்செப்ட் பண்ணணும். அதாவது உங்களுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் வராமலாம் இல்லை, நிறைய டைம் வருது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டைரக்டான வாய்ப்புகள் தான் வருது. இப்போ ஒரு இஷ்யூஸ் கொடுக்குறாங்க, ஒரு பிரச்சனை வருது லைஃப்ல, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா பீப்புளோட ட்ரூ ஃபேஸை காமிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அக்செப்டன்ஸுங்கிறது கம்மியா இருக்கு. பீப்புளோட ட்ரூ ஃபேஸை காமிக்கிறப்போ தேங்க்யூ ஸோ மச், உங்களோட ட்ரூ ஃபேஸ் எனக்கு காமிச்சிட்டீங்க, இனிமேல் நான் இங்கேயே இருக்க மாட்டேன், நான் என் லைஃப்பை லீட் பண்றேன்னு சொல்லிட்டு போகணும். பட் நீங்க இந்த பீப்புள் மாறிட்டாங்க, நான் அவ்வளோ லவ் கொடுத்தனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கங்கள் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் கொஸ்டின் மார்க்ஸ் தான் அதிகமா இருக்கு. பட் நோ ட்ராமாக்கான டைம் எல்லாம் கிடையாது இப்போ. அண்ட் ஸ்டாப் பீயிங் அடிக்டட் டு ஒன் திங். ஒரு விஷயத்துல அடிக்டடா இருக்காதீங்க. கெரியர் டேர்ம்ஸ்ல பாக்குறப்போ வந்துட்டு ஒரு விஷயத்தை நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க, பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது. ஓகே, ஃப்ளெக்சிபிள் தேவை. இப்போ இந்த டைம் பீரியட்ல உங்களோட கெரியர் ரிலேட்டடா ஒரு மாற்றங்கள் தேவை, நியூ பிளான்ஸ் தேவை, நியூ ஐடியாஸ் தேவை. அண்ட் கான்டாக்ட்ஸ், சோஷியல் கான்டாக்ட்ஸ் ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட வந்துட்டு இப்போ சோஷியல் கான்டாக்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கு, இல்லைன்னா சுத்தமாவே இல்லை. அதனாலதான் வந்துட்டு உங்களோட கெரியர் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் சைட்ல வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது ஒண்ணுமே இல்லை. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, அந்த பிஸ்னஸ் கொண்டு போகிறதுக்கு உங்ககிட்ட பிளான் இருக்கு, ஆனா அதை செய்யறதுக்கு உதவி பண்ண ஆள் இல்லை. சோஷியல் நெட்வொர்க், அந்த கான்டாக்ட்ஸை வந்துட்டு நீங்க உருவாக்கணும் அப்படின்னா பி ஃபிளெக்சிபிள். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புளோட வந்துட்டு இன்டராக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. அண்ட் when it comes to ரிலேஷன்ஷிப் பார்க்குறப்போ வந்துட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்ப முன்னேற்றங்கள் நல்லா இருக்கும். ஆனா அது எப்போ அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து pile number 3 பொறுத்த வரைக்கும் உங்களோட எமோஷன்ஸும் சரி, உங்களோட ஃபீலிங்ஸும் சரி ஸ்டேபிளா இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து அளவுக்கு அதிகமா வந்துட்டு ஓப்பன் அப் பண்ணிடுறீங்க. யாரோ ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க கிட்ட சொல்லக்கூடாதது எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க. ஆஃபன் வந்துட்டு ரொம்ப ஓப்பன் மைண்டடா இருக்கீங்க, பயங்கர எக்ஸ்ட்ரோவர்ட் ஆயிடுறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு
அந்த பர்சன் எனக்கு அகெயின்ஸ்டாக டேர்ன் ஆகிட்டா நான் என்ன பண்ணுறது? அவசரப்பட்டு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேனோ? பேசாமல் கம்முன்னு இருந்திருக்கலாம்ல. எதுக்கு அவ்வளோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லிட்டேன், எனக்கு அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? இது மாதிரி தேவையில்லாத ட்ராமாஸ்க்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. பட் நோ டைம் ஃபார் தட். இப்போ அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. பிகாஸ் ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இது வந்து உங்கள் பர்சனல் லைஃப்பில் வந்துட்டு மேஜர் சேஞ்சஸ் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 3 பர்சனல் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வந்துச்சுனாவே இப்போ ப்ரொஃபஷனல் லைஃப் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ மைண்ட் ஆகிடும். இப்போ கரண்ட்லி வந்துட்டு பிளாக்கேஜஸ்ன்னு பார்த்துக்கிட்டா பர்சனல் லைஃப் இஷ்யூஸ் தான் வந்து மைண்டில் ஓடிட்டு இருக்கு. அதுதான் வந்து பெரிய பிரச்சனையே இங்கே. ஓகேங்களா? நீங்கள் பாசிட்டிவாக ஒரு விஷயத்த தேடலாம், ஒரு விஷயத்த படிக்கலான்னு போனால் கூட பிரச்சனை தான். இன்ஃபேக்ட் வந்து பைல் நம்பர் 3க்கு நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணணும், நிறைய எக்ஸ்ட்ரா கோர்சஸ் நீங்கள் வந்து படிக்கணும். அப்போல்லாம் பண்ணாதான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு ப்ரொஃபஷனல் சைடில் போவீங்க. ஏன்னா இந்த நாலேஜ் வந்து பத்தாது. ரைட் நவ் என்ன நாலேஜ் வச்சுருக்கீங்களோ அது சுத்தமாக பத்தாது. உங்கள் க்ரோத் வந்து கொடுக்காது உங்கள் லைஃப்பில், ப்ரொஃபஷனலி எஸ்பெஷலி. ஸோ அதனால நிறைய படிக்கணும். ஸோ பாசிட்டிவான ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ப்ரொஃபஷனல் சைடில் வந்துட்டு சிங்கிளாக இருக்கீங்க, கல்யாணம் நினச்சி கவலைகள் அதிகமாக வருது, ஏக்கங்கள் அதிகமாக வருது, கம்பேரிஷன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு மன உளைச்சலில் இருக்கீங்க, கவலையப்படாதீங்க. உங்களுக்கு அருமையான ஒரு மேரேஜ், நல்ல ஒரு ஹாப்பி ஃபேமிலி டுகெதராக நிச்சயமாக வந்து வாழ்வீங்க, அதில் நோ டவுட். பட் வந்துட்டு ஒரு இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்குது, அவ்வளோதான். பட் கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஓவராக வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ட்ராமாஸ் அதிகமாக போயிட்டு இருக்கு. எதர் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க இல்லை அந்த பர்சன் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ராமாஸ்க்கு வந்துட்டு அதிகமாக டைம் கொடுக்காதீங்க. ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் ஃபிக்ஸ் பண்ணுங்க இந்த டைமில், ரைட்? அண்ட் இஃப் யூ ஆர் மேரீட், ஃபேமிலி லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு காமிக்குது. சில்ட்ரன் விஷயத்துலையுமே வந்துட்டு 100% ஒரு லவ்வை வந்து சில்ட்ரனுக்கு கொடுக்க முடியல. அண்ட் சம் செல்ஃபிஷ்னஸ் பயங்கரமாக இருக்குது. அக்செப்டன்ஸுமே வந்துட்டு சுத்தமாக கிடையாது. ஸோ இந்த ஒரு இடத்துல வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் எப்படி உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும்னு மட்டும் பாருங்களே தவிர, உங்கள் வேல்யூ உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு புரிய வைக்கணும், இதுதான் வந்துட்டு பார்க்கணும் தவிர மற்ற எதுவுமே வந்து யோசிக்காதீங்க. பிகாஸ் ஏன் இந்த மெசேஜ் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக வருது, இது ஒரு கைடன்ஸ் மாதிரி கூட ஏன் வருது அப்படின்னா, பிகாஸ் உங்களுக்கு ஒரு நல்ல இந்த ஒரு நியூ பிகினிங், நல்ல ஒரு விஷயம் வராமல் தடுக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன் பிளாக்கேஜஸ், என்ன என் லைஃப்பில் பிளாக்கேஜ், ஏன் நகர மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதுதான் பிளாக்கேஜ். நீங்களே உட்காந்து யோசிச்சு பாருங்க. ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எத்தனை பேருக்கு வந்திருக்கும்? ஒரு சில பேருக்கு வந்து கெரியர் ஆஃபரே வந்திருக்கும், கம்பெனில இருந்து ஆஃபர் லெட்டர் வந்திருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கும். ஆனால் நீங்க அக்செப்ட் பண்ணாம இருக்கீங்க. ஓகே, சரி, உங்களுக்கு வந்து ஒரு யூ ஆர் ப்ரொடெக்டட். ஆக்சுவலி உண்மையிலே யூ ஆர் வெரி மச் ப்ரொடெக்டட். ஓகேங்களா? உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் அண்ட் உங்களோட உங்கள் ஃபேமிலியில் பாஸ்ட் ஒன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதாவது ஒரு சில நீங்கள் கஷ்டங்கள் வந்து அனுபவிக்கிறப்போ அவங்க மறைமுகமாக வந்துட்டு உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, லைஃப் இதுதான், புரிஞ்சுக்கோங்கிறது தான் இன்டைரக்டாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் ரியாலிட்டி, அக்செப்ட் பண்ணு, அடுத்து நீங்கள் மாறணும் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்காக வந்து மறைமுகமாக நிறைய டைம் சொல்லியிருக்கலாம். உங்களோட இன்ட்யூஷன்லையும் கனெக்ட் ஆகியிருக்கலாம், ட்ரீம்ஸ்லையும் கனெக்ட் ஆகியிருக்கலாம். அண்ட் இந்த வரக்கூடிய டைம் பீரியடில் பி கேர்ஃபுல் வித் ட்ரீம்ஸில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட், ஒரு மெசேஜஸ் அந்த ட்ரீமில் வரும். சம்டைம்ஸ் வந்துட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு ட்ரீம் வரும். பட் அது ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு உங்களுக்கு இன்டைரக்டாக ஒரு மெசேஜ் இல்லை இன்டைரக்டாக ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்ல வரும். ஓகேங்களா? ஸோ உங்களோட எல்லா ட்ரீம்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வரக்கூடிய டேஸில் வந்து கவனமாக வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? See, pile number 3 பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் ரொம்ப பாசிட்டிவ், எஸ்பெஷலி ஃபேமிலி லைஃப் அண்ட் ரிலேஷன்ஷிப், பர்சனல் விஷயங்கள், பர்சனல் முன்னேற்றங்கள் நல்லா இருக்கு. பட் இது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து எவ்ரிதிங் இஸ் குட், கம்யூனிகேஷன் நல்லா இருக்கு. ஆனால் வந்து ஒரு சில பர்சனாலிட்டி இன்னும் நீங்கள் டெவலப் பண்ணணும். இங்கே ஜெனிவன் தான், பட் ஒரு பர்சனாலிட்டிங்கிறது இப்போ நீங்கள் ஒரு பர்சன் கிட்ட பேசுறீங்கன்னா அந்த அட்ராக்டிவ்னஸ் இல்லை. சம்வேர் வந்து அந்த பர்சனுக்கு உங்களோட பேசின அந்த டைமே வந்துட்டு அட்ராக்ட் ஆக தோணலை. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கல. ஸோ ஃபோக்கஸ் ஆன் பர்சனல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு நியூ லைஃப், நியூ பிகினிங்க்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.